ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம டெரஸ் கார்டனில் இருக்கிற இந்த புழுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன புழுவுனா குட்டியூண்டு தான் இங்கே இருந்துச்சு 4 நாளைக்கு முன்னாடி. 4 நாளாக செடி பக்கமே நான் போகலை. அப்புறம் பார்த்தா இந்த கருவேப்பிலை செடியில் இருக்கிற மொத்த இலையுமே சாப்பிட்டுச்சிங்க. அதுவும் இந்த கருவேப்பிலை செடி மட்டும்தாங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குங்க. இதுதாங்க நம்ம அடுக்குமல்லி செடி. அன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கப்போ மொட்டு மட்டும்தான் குட்டி குட்டியாக வச்சுருந்துச்சு. இப்போ எல்லாமே நிறைய மொட்டு விரிஞ்சு பூ நல்லா விரிஞ்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. இது அந்த செடியை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக அழகாகவும் இருந்துச்சு. அந்த மழைக்கு அதுக்கும் நல்ல மொட்டு நிறைய நல்லா விரிஞ்சிருந்தது. ஃபுல் வீடியோ எடுக்கலான்னா விடவே மாட்டுறாங்க. ஒரு பக்கம் அழுதுட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்களா, அதனால் அவசரமாக எடுக்கணுன்ட்டு ஒவ்வொரு செடியை டக்குன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது காஷ்மீர் ரோஸு. இந்த செடி தான் என்ன ப்ராப்ளம்னே தெரியலைங்க. பூவும் வைக்கல, இந்த செடியோட இலையும் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்புறம் கொஞ்ச நேரம் போய் பார்த்தேன் அந்த கருவேப்பிலை செடியில் அப்படியே இந்த கூடு கட்டி இருக்குங்க. அந்த புழுவு கூடு கட்டி இன்னொன்று என்னன்னு பார்த்தா அந்த சைடு ஒன்று குட்டியாக வந்தது. இந்த புழு அப்படியே கொழுக்குன்னு நல்லா சாப்பிட்டுட்டு உடம்பு வளர்த்திடுச்சிங்க. இந்த இலை எல்லாமே சாப்பிட்டுருச்சு. எப்படி இருந்த செடி இப்படி ஆக்கி விட்டுருச்சிங்க. 2 பூச்சி தாங்க இந்த மாதிரி. பாருங்கள், அந்த குட்டியாக அந்த இலையில் ஒரு குட்டி புழு இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். இதுதாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோண்டு இருந்தது பாருங்கள். அது அவ்வளோ பெரிய புழுவாக மாறிடுச்சு. 2 நாள் ஒரு 4 நாள் தாங்க. 4 நாள் செடி பக்கம் நான் போகலை. அதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணி வச்சுச்சுங்க. செடிவே நாசகதி பண்ணிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. இது மல்லிப்பூ செடி. இந்த மல்லிப்பூ செடிக்கு அப்புறம் பன்னீர் ரோஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா பன்னீர் ரோஸில் தேனி உட்காந்து தேன் குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. நான் போன ஒன்று பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலான்ட்டு அப்புறம் ஒவ்வொரு பூவாக பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது, சூப்பராக தாமரைப்பூ மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வீடியோ எடுத்தது போது பக்கத்தில் சம்மங்கி பூவும் மொட்டு வச்சுருந்தது. சரி, அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த சைடு பார்த்தா 2 செடியில் மொட்டு வச்சுருக்குங்க. இது 1 by 1 தாங்க டெய்லியும் பூக்கும். டெய்லி ஒரு 5 பூ 6 பூ பூத்துட்ருக்கும். நல்லாயிருக்கும், வாசனையும் செம்மையாக இருக்குங்க. இந்த பன்னீர் ரோஸு சம்மங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பூ பறிச்சுட்டு கீழே போயிட்டு சுபிக்ஷாக்கிட்ட இந்த பூ மல்லிப்பூவாக தான் டெய்லி கோர்ப்பா. அவகிட்ட கொடுத்துட்டு கோர்ப்புக்கு சொல்லி கொல்லிட்டேன். அதை ஸ்கூலுக்கு காலையில் வச்சு விட்ருவேன். பொறுமையாக அழகாக கோர்த்துருவாங்க சூப்பராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.